जय जगन्माता देवी बगलामुखी। ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा। ஒரு ஆள் கேட்குறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தனிமை என்கிட்ட இருக்கிறது, யாரிடம் பழக எனக்கு முடியவில்லை, மனசு திறந்து சிரிக்க முடியவில்லை, மனசு திறந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியவில்லை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனிமை, அந்த தனிமைக்குள்ளே நான் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஏன் இப்படி என்று கேட்குறாங்க. எப்பவும் ஒரு ஆள் தனிமை இஷ்டப்படப்பட்டது ஒன்று இருக்கிறது, ரெண்டாவது தனிமையே சொந்தமாகவே உருவாக்கப்பட்டது ஒன்று இருக்கிறது. இங்கே இந்த அம்மா எழுத்தில் கேட்டிருக்கிறதுனால, நான் நேரடியில் பார்க்காம இருக்கிறதுனால எனக்கு இதில் ரெண்டில் எதில் அகப்பட்டு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒன்று, பகவான்கிட்ட அதிகமாக அடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தனிமையை இஷ்டப்பட்டவனாக இருக்கும். ஈஸ்வரன்கிட்ட அதிகமாக அடுக்கும் பொழுது அப்படி இருக்கப்பட்ட ஒரு ஆள் ரொம்ப இஷ்டப்படப்பட்ட ஒன்றாக இருக்கும் தனிமை. அவன் எப்பவும் அதிகமாக பேச விரும்ப மாட்டாங்க, எப்பவும் தனியாக இருக்கணும் அப்படி விரும்புவாங்க. ஏனென்றால் அவனோட உலகத்தில் அவனும் ஈஸ்வரனும் மட்டும்தான் இருக்கிறது. எப்போ ஒரு மனசில் அந்த தெய்வீகம் வளர்ந்து வருதோ அப்போ அவன் தனிமையே இஷ்டப்படப்பட்டவனாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரிஷீஸ்வரன்மார், பெரிய பெரிய ஆச்சாரியன்மார் எல்லாரும் தனிமையாக, அதுதான் அந்த காலத்தில் எல்லாம் தபசு பண்ணுறதுக்காக காட்டுக்கு போவாங்க. ராஜகீயமாக இருக்கப்பட்ட கொட்டாரங்கள் கொடுத்திருந்தால் கூட ராஜகுரு ஆக இருக்கப்பட்டவங்க எல்லாம் காட்டில் போய் சின்னதாக ஒரு குடிசை கட்டி அங்கே தான் வாழுவாங்க. ஏனென்றால் அவங்கள் தனிமையே இஷ்டப்படப்பட்டவங்க. அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த ஆத்மாவு ஈஸ்வராம்சம் உள்ளதாக இருக்கிறது, தனிமையாக இருக்கப்படுகிறது என்று அர்த்தம். இனி வேற ஒன்று, அப்படி தெய்வீகமாக அதிகமாக அடுத்திருக்கப்பட்ட ஆளுகள் தனிமையே இஷ்டப்படப்பட்டவராக இருக்கும். இன்னும் ஒன்று, மனோவியாதி உள்ளவனும் அப்படித்தான் இருப்பாங்க. அதிகம், அதாவது சரியாக இருக்கப்பட்ட மென்டல் ப்ராப்ளம், பைத்தியம் அப்படி சொல்லலை, மனோவியாதி உள்ளவர் தனிமையே இஷ்டப்படப்பட்டவராக இருக்கும். இந்த அம்மாவுக்கு பக்தியா மனோவியாதியா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவங்க ஜாதகம் பார்க்கவில்லை, தனியாக அவங்கள சேரை பார்க்கவும் இல்லை. இனி ஒருவன் ஜாதகத்தில் சந்திரன், மனசுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் பலமில்லாமல் இருந்தால், அந்த சந்திரனே ராகு பார்வையில் இருந்தால் அவன் மனோவியாதி உள்ளவனாக இருக்கும். அவன் எப்பவுமே தனிமையாக இருக்கும், எல்லாவர்கிட்டே அவனுக்கு பழக முடியாது, எப்பவும் தனியாக. அதாவது தாமரை இலையில் விழுந்த தண்ணி மாதிரி. தாமரை இலை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் ஜலம் விழுந்தா என்ன ஆகும்? எல்லாத்துலையும் இருந்து விட்டு ஒரு ஓரத்தில் போயிட்டே இருக்கும், எங்கேயாவது தனியாக நிற்கும், ஸ்ப்ரெட்டாக கிடைக்காது. அதுபோல் இவன் எல்லாவரில் இருந்து எவ்வளோ கூட்டம் இருந்திருந்தாலும் அதிலே விட்டு தனியாகவே இருக்கும். அதுக்கு காரணம் ஜாதகத்திலே அவரோட அந்த மனசுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் பலமில்லாமல் இருக்கிறது, இல்லை ராகு தரிசனத்திலே இருக்கிறது. அப்போது சந்திரன் பலம் இல்லாமலோ ராகு தரிசனத்திலோ இருந்தால் அவன் மனோவியாதி உள்ளவனாக இருக்கும், டிப்ரெஷன் உள்ளவனாக இருக்கும். இப்படி இருக்கப்பட்டதுக்கு ஜோதிஷாஸ்திர பிரகாரம் மானசமித்ர ஹோமம் செய்வாங்க. மானசமித்ர ஹோமம் எதுக்கு செய்யப்படுகிறது என்றால் மனோபலம் உண்டாகுவதற்காக. மனோபலம் தன்னம்பிக்கை, மனோபலம் என்று சொல்லப்பட்டது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை உண்டாகும் போது எல்லாவர்கிட்டையும் கலகலப்பாக பேசி சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் பக்தனாக இருக்கப்பட்ட ஒருவன் தனிமையை இஷ்டப்படப்பட்டவனுக்கு இந்த மானசமித்திரம் பண்ணாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் அவனில் வசிக்கப்பட்டது பகவான் தான். அந்த தெய்வீகமாக இருக்கப்பட்ட தனிமையை மாற்ற மானசமித்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. மனோரோகம் என்ற தனிமையாயிருந்தால் அது மானசமித்திர ஹோமம் கொண்டு அதை மாற்ற முடியும். இனி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மூணாவது ஒன்று இருக்கிறது, ஜெலசி. அது ஒரு மனோவியாதி தான். எல்லாரும் அப்படியாக இருக்கு, எல்லாருக்கிட்டே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பணமுள்ளவராக இருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு வீட்டில் இந்த அம்மா அப்படித்தானோ எனக்கு தெரியலை,
5 மருமகள் இருக்குது. 4 மருமகளும் நிறைய நகநட்டோடு கூடி வந்திருக்காங்க. ஒரு மகள் இது ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கா. மற்றவங்க முன்னாடி அவங்க எல்லாம் சந்தோஷமாக பெருமாறினா கூட இவளுக்கு அவங்க எல்லாம் அப்படி வந்திருக்கிறதே, எனக்கு அது இல்லையே. அவர் மீது உண்டாகப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஜெலசி, ஒரு அசூய, ஒரு பொறாமை. அதனால தனிக்குள்ளேயே தான் அடங்கிக்கிட்டு, வேண்டாம் நான் ஒன்றுமே இல்லை, நான் பாபம்தான், நான் ஏழை குடும்பத்தில், நான் அவங்க சேர வேண்டாம், அப்படி ஒதுங்கி 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 போகிறது. இதுவும் ஒரு தரத்தில் மனோவியாதி தான். யாருக்கிட்டையும் சேராமல் அவருக்கு பட்டு சேலை உடுக்கும்போது இவளுக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்துருந்தால் அது கட்ட மாட்டான். அதை மாற்றி வச்சுட்டு சாதாரணமாக இருக்கப்பட்ட கோட்டன் சேலையை கட்டுவாள். எனக்கு இது தான் விதிச்சிருக்கு. அது ஒரு தரம் மனோவியாதி தான். இப்படி இருக்கப்பட்டவரும் எல்லாவர்கிட்டையும் சேராமல் தனியாக போயிருப்பாங்க. அது அந்த வியாதிக்கு கூட இந்த மானசமித்திர ஹோமம் ஓகே. அப்போது தனிமை என்று சொல்லப்பட்டது 2 வழியிலே இருக்குது. தெய்வீகமாக உள்ளதும் இருக்குது, மனோவியாதியாக உள்ளதும் இருக்கிறது. அப்போது மனோவியாதியாக இருக்கப்பட்டதாக இருந்தால் ஜாதகம் பார்த்தால் தெரியும். தெய்வீகமாக இருக்கப்பட்டதாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்தால் தெரியத்தான் செய்யும். அதாவது இது மாற வேண்டுமானால் இனி இந்த ஹோமம் ஒன்றும் பண்ணவில்லை என்று வச்சுக்கோங்களேன். அதாவது நாம் இப்போ என்னிலே இருக்கப்பட்ட உங்ககிட்ட இருக்கப்பட்ட இந்த ஆத்மாவும் உடம்பும், ஆத்மாவென்றால் உயிர், அந்த உயிரும் உடம்பும் கூடி சேரும்போது தானே இது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லையா? எவ்வளவு பெரிய மிஷின் ஆயிருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கரண்டு என்று சொல்லப்பட்டது தான், நம்ம உடம்பில் உள்ள கரண்டு என்று சொல்லப்பட்டது தான் ஆத்மாவு, உயிர். என்னை பேச வைக்கப்பட்ட உயிரும் என்னை கேட்கப்பட்ட உங்களிடம் இருக்கப்பட்ட உயிரும் எல்லாம் பராசக்தி என்ற அந்த தீபத்தில் இருந்து கொளுத்தி எடுத்த ஒவ்வொரு தீபங்கள் தான். இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த விளக்கிலிருந்து 1 கோடி தீபங்கள் கொளுத்தி எடுக்கலாம் இல்லையா? அப்படித்தானே? இது ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. இதில் இருந்து ஆயிரக்கணக்கு விளக்கு நமக்கு ஏற்ற முடியும். அப்படி ஏற்றும் போது இந்த விளக்கு அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏதாவது குறைச்சல் வருமா? இல்லை. அதே மாதிரி என்னிலே இருக்கப்பட்டதும் உங்களில் இருக்கப்பட்டதும் சகல ஜீவஜாலங்களிலே இருக்கப்பட்ட அந்த உயிர் என்று சொல்லப்பட்டது ஈஸ்வர அம்சம்தான். அந்த உயிர், அதாவது அந்த ஆத்மா, அதை நமக்கு நல்லதாக்கவும் மாற்ற முடியும், கெட்டதாக்கி மாற்றவும் முடியும். இதை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும், தெய்வீகம் வளர்த்த வேண்டும். தெய்வீகம் வளர்த்த வேண்டுமானால் எப்பவும் கடவுள் சிந்தை இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மந்திரம் ஜபம் பண்ண வேண்டும். கடவுள் நாமங்கள் எல்லாமே மந்திரம் தான். பெரிய பெரிய பீஜாட்சரங்கள் உள்ள மந்திரங்கள் தான் வேணும் அப்படி கிடையாது. ஈஸ்வர நாமங்கள், நாமம் என்றால் பேர், ஈஸ்வரனோட பேர் எல்லாமே மந்திரங்கள் தான். ராம 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 ஜபம் பண்ணி பாருங்க, அதுவும் மந்திரம் தான். சிவ 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 சிவா, அதுவும் மந்திரம் தான். ஏதாவது ஒரு மந்திரம் மனசில் சர்வதா உருவிட்டு இருக்க வேண்டும். பேசிக்கிட்டு இருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆச்சாரியன்மாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வெளியில தான் பேசுகிறாங்க, உள்ளே அந்த ஜபம் தான் நடக்கும். அதே மாதிரி எல்லாவராலேயும் முடியும். ஏதாவது ஒரு ஈஸ்வர நாமம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருங்களே. ஏதாவது ஒரு தெய்வத்தை, அநேக தெய்வங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு தீபத்தில் இருந்து கொளுத்தப்பட்டது தான் இதெல்லாம் என்று சொல்ல மாதிரி எல்லாம் அந்த பரமேஸ்வரியின், அந்த பராசக்தியின் அம்சம்தான். ஏதாவது ஒரு கடவுள், அது கிருஷ்ணனாகலாம், விஷ்ணுவாகலாம், சிவனாகலாம், ராமனாகலாம், அம்பாளாகலாம், ஏதோ ஒரு தெய்வத்தை ஆத்மார்த்தமாக ரொம்ப டீப்பாக பக்தியோடு கூடி காதலித்து கொள்ளுங்கள். காதல் பாருங்கோ, கடவுள்கிட்ட நமக்கு ஒரு காதல், லவ் தான் உண்டாக வேண்டும். காதல் என்னும் காதலி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கூட காதலிச்சிருக்கலாம். எப்போ பார்த்தாலும் மனசில் ஆஹா அந்த எண்ணம் தான் இருக்கும் இல்லையா? பசங்க எல்லாம் காதலிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மனசில் பையனுக்கு அந்த பொண்ணோட எண்ணம் தான் இருக்கும் 24 hours. அதே மாதிரி பொண்ணுக்கு அவனோட எண்ணம் தான் இருக்கும். அதே மாதிரி மனசுக்குள் ஒரு காதல் உண்டாக வேண்டும் பகவான்கிட்ட. எப்போ பார்த்தாலும் அந்த பகவான்களோட எண்ணம் தான் இருக்க வேண்டும். சாப்பிடும்போது கிருஷ்ணன் பக்தனாக இருந்தால் கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சாப்பிடுங்க, சிவனாக இருந்தால் சிவார்ப்பணம் அப்படி சாப்பிடுங்க. அப்போது உங்களோட சாப்பாடு ஒரு அம்சம் பகவானுக்கும் போய் சேருது, நைவேத்தியம் பண்ணதுக்கு துல்லியம். இப்படி பண்ணி பாருங்கோ, அப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி படுக்கும்போது அந்த ஈஸ்வர நாமத்தோட படுத்து தூங்குங்க, எழுந்திரிக்கும் போது அப்படி பண்ணுங்க. கண்டிப்பாக பகவான் நம்ம கூடியே அதாவது நம்ம உள்ளே இருக்கப்பட்ட அந்த ஆத்மாவை
தெய்வ சைதன்யமாய் மாறிவிடும். அப்போ ஆத்மீயமாக இருக்கப்பட்ட, தெய்வீகமாக இருக்கப்பட்ட ஒரு சுகம், சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த தனிமையெல்லாம் போய் பறந்து போய்விடும், சந்தோஷம் உண்டாகும். எல்லாரும் நம்மளை இஷ்டப்படும். தீபம் இஷ்டப்படாத யாராவது உண்டா? தீபம் இஷ்டப்படாத யாரும் இல்லை, இல்லையா? தெய்வீகம் நம்ம வளரும்போது நம்மளோட பிரவர்த்தி, அதாவது நமது செயல், நம்மளோட பேச்சு எல்லாம் வாசனை உள்ளதாய் தீரும், சௌரபியம் உள்ளதாய் தீரும். அப்போ எல்லாரும் நம்மளை இஷ்டப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த தனிமையை மாற்றுறதுக்கு நாம் நமக்குள் ஈஸ்வராம்சத்தை வளர்த்தி எடுக்க வேண்டும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, டெய்லி ஏதாவது தானம் பண்ணுங்க. ₹1 தானம் பண்ணுங்க. தானம் டெய்லி நம்ம குளிக்கிறோம் இல்லையோ, இப்போ நீங்கள் 24 hours வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏசி ரூம், உடம்பு கூட உங்களுக்கு வியர்க்கிறது இல்லை. 24 hours வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருந்திருந்தால் ஒரு நேரம் ஆகும்போது உங்கள் உடம்புல துர்நாற்றம் உண்டாகும், இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காலையிலே ஈவினிங் ஸ்நானம் பண்ணுறோம், குளிக்கிறோம், உடம்பு சுத்தமாகிறதுக்கு. கழுகிய அழுக்கில்லாத நல்ல வஸ்திரங்கள் தரிக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஆத்மாவிலேயும் இந்த பாவக்கரைகள் பற்றிக்கிட்டே இருக்கும். உடம்பிலே உள்ள அந்த மாலின்யம், அந்த அழுக்கு ஸ்நானம் கொண்டு சுத்தமாகிற மாதிரி ஆத்மாவில் பற்றி இருக்கப்பட்ட அந்த பாவக்கரைகள் தானம் கொண்டு தான் சுத்தமாகும். தானம், ஜபம், ஹோமம். ஹோமம் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது, எல்லாரால முடியுமா? முடியாது. அதனால் சிறந்த வழி, நீ ஜபம் கூட எந்த நேரத்தில் நீங்கள் போய் அப்படி இருந்து ஜபம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆனால் சிம்பிளாக இருக்கப்பட்ட ஒரு தெய்வநாமம் டெய்லி எப்போதும் ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ப்ளஸ்ஸு தானம், நம்மளால் முடிஞ்ச தானங்கள் பண்ணுங்க. அப்போது குழி கொண்டு உடம்பு சுத்தமாகிற மாதிரி தானம் கொண்டு ஆத்மாவு சுத்தமாகும். அதாவது ஆத்மாவிலே உள்ள பாவங்கள் மாறி போய்விடும். ஆத்மாவிலே உள்ள பாவங்கள் மாறி போகும் பொழுது ஆத்மாவு தெய்வ அம்சமாய் மாறிவிடும். இதே ஆத்மாவு தான் பேய் பிசாசாய் மாறுறது, பார்த்துக்கோங்க. இதே ஆத்மாவு தான் பேய் பிசாசா மாறுறது. அப்போது நம்மளோட ஆத்மாவு பேய் பிசாசாய் மாறக்கூடாது, தெய்வாம்சமாக இருக்க வேண்டும். அதற்காக டெய்லி ஈஸ்வர நாமம் ஜபம் பண்ணுங்கோ. பரமாவதி உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்க பாருங்க. அப்போது இந்த தனிமை நம்மளை அலட்டப்பட்டதாக இருக்காது, சந்தோஷம் தரப்பட்டதாக இருக்கும். ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.